ஓகே. நம்ம இப்ப ஃபைல் சிஸ்டம் பார்த்தோம், ஃபார்மட் சம்பந்தமா பார்த்தோம். இப்ப ஃபைல் சேமிக்கிற முறை. துணை நினைவகங்களில் துணை நினைவகங்களில் ஃபைல் சேமித்தல். துணை நினைவகங்களில் ஃபைல் சேமித்தல். துணை நினைவகங்கள்ல எவ்வாறு ஃபைல் சேமிக்கிறது, ஸ்டோரேஜ் மெத்தடாலஜி பார்க்க போறோம். துணை நினைவகங்கள்ல ஃபைல் சேமிக்கிற மெத்தடாலஜி. நான் ஃபைல் சேமிக்கும் போது பிளாக் தொகுதி பிரித்து அதுல கொத்தனி கிளஸ்டர் அல்லது பிரிவு செக்டரா பிரிக்கப்படும். ஃபைல் சேமிக்கப்படும். இந்த அறிக்கும் முதலாவது அறிக்கணும். துணை நினைவகங்கள்ல ஃபைல் சேமிக்கும் போது இதை நம்ம பிளாக் 1, பிளாக் 2, பிளாக் 3 சொல்றோம். இதை நாம கொத்தனி அல்லது பிரிவுன்னு சொல்றோம். உள்ளுக்கு வாரது பிளாக் 1, பிளாக் 2, பிளாக் 3 கண்டினியூவா போயிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஃபைல் வந்து எவ்வாறு செகண்டரி ஸ்டோரேஜ்ல சேமிக்கப்படும்னா பிளாக் அடிப்படையில சேமிக்கப்படும். துணை நினைவகங்கள் துணை நினைவுகள்ல ஃபைல் எவ்வாறு சேமிக்கப்படும்னா பிளாக் தொகுதி அடிப்படையில் கொத்தனியாக அல்லது பிரிவாக பிரிக்கப்பட்டு உள்ளுக்கு இருக்கிற ஒவ்வொரு குறிப்பிட்ட ஏரியாவை செல்வோம். பிளாக் 1, பிளாக் 2, பிளாக் 3 அப்படியே போண்டு போயிட்டு இருக்கும். இடையில வர்றத கொத்தனி கிளஸ்டர்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு அட்ரஸ் இடுவர் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அட்ரஸ் போயிட்டே இருக்கும். இப்படி ஃபைலை சேமிக்கும் போது நம்ம 3 முறைகளை யூஸ் பண்ணிடும். ஒதுக்கீடுக்காக கண்டினியூஸ் தொடர்ச்சியான ஒதுக்கீடு, அடுத்தது லிங்க் இணைப்பு ஒதுக்கீடு, இண்டெக்ஸ் ஒதுக்கீடுங்கிற 3 வகையான ஒதுக்கீடுகளை நாம பாவிக்க இயலும். சேமிக்கும் முறைகளாக தொடர்ச்சியான ஒதுக்கீடு எப்படி தெரிஞ்சு இதுல கேள்வி வருது. தொடர்ச்சியான கண்டினியூஸ் அலோகேஷன், தொடர்ச்சியான ஒதுக்கீடு அலோகேஷன், இணைப்பு லிங்க் ஒதுக்கீடு, இண்டெக்ஸ் சுட்டி அல்லது வரிசை ஒதுக்கீடு. 3 வகையான ஒதுக்கீடு. இல்ல இணைப்பு ஒதுக்கீடு வந்து பாவிக்கிறது பெட் சிஸ்டம், இன்டிபஸ் சிஸ்டம் வந்து லிங்க் ஒதுக்கீடு தான் பாவிக்கும். இண்டெக்ஸ் ஒதுக்கீட லினக்ஸ் அல்லது யூனிக்ஸ் பாவிக்கும். தொடர்ச்சியான ஒதுக்கீடு பாவிக்கிறல்ல.
இந்த அமைப்பை தீர்மானிக்கிறால் இவர்தான். இல்ல ஃபெட்டை பொறுத்த மட்டுக்கு கொத்தனி கிளஸ்டர் வந்து கொத்தனி பெருசி, இண்டியபஸ்ல கொத்தனி சின்னது. ஃபெட்ற கொத்தனி பெருசரிக்கும், இண்டியபஸ்ல கொத்தனி சின்ன அரிக்கும். ஃபெட்ற கொத்தனி பெருசரிக்கும், இண்டியபஸ்ல கொத்தனி சின்னதரிக்கும். தொடர்ச்சியான ஒதுக்கீடு, இணைப்பு ஒதுக்கீடு, இண்டெக்ஸ் லினக்ஸ் ஒதுக்கீடு கட்டாயம் வேற. ஒதுக்கீடுகளுக்கு இடையிலான வித்தியாசம் நமக்கு தெரிஞ்சிருக்கணுமா? ஒதுக்கீடுகளுக்கு இடையிலான வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன கான்செப்ட் டிஃப்ரெண்ட் ஆகும் உண்டு. நன்மை தீமைகளை முதலாவது பிரிக்கணும். தொடர் ஒதுக்கீடு, இணைப்பு ஒதுக்கீடு, அடுத்தது இண்டெக்ஸ் ஒதுக்கீடு. முதலாவது இடைவெளி ஸ்பேஸ் வீணடிக்கப்படும், வீணாகும், ஸ்பேஸ் ஆகும். இங்க இல்லை, இங்க வீணடிக்கப்படாது, இங்கே வீணடிக்கப்படாது. ஏன் வீணடிக்கப்படும்? தொடர் ஒதுக்கீடுல ஸ்பேஸ் இடைவெளி வீணாகும், நினைவக வெளி வீணடிக்கப்படும். தொடர் ஒதுக்கீடுல ஸ்பேஸ் வீணடிக்கப்படும், இணைப்பு ஒதுக்கீட்டுல வீணடிக்கப்படாது. இந்த இடைவெளி ஸ்பேஸ் இடைவெளி ஸ்பேஸ் வீணாகும், இல்லை இல்லை, இடைவெளி வீண் விரயம் இல்லை, சோட்டாளுகிறோம். மிக முக்கிய தொடர் ஒதுக்கீடுல மிக முக்கியமான பிரச்சனை வந்து இடைவெளி ஸ்பேஸ் வீணாகும், இணைப்பு இல்லை, இண்டெக்ஸ் இல்லை. இரண்டாவது ஃபைல் சைஸை விரிவாக்கம் எக்ஸ்டென்ஷன் செய்ய முடியாது. முடியும்
ஃபைல் சைஸை எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். இது மெயின் வந்து தொடர் ஒதுக்கீடுல உள்ள இணைப்பு ஒதுக்கீடு இண்டெக்ஸ் ஒதுக்கீடுல நன்மை அறிக்கும். ஏன் இந்த தொடர்ச்சியாக ஸ்பேஸ் வீணாகும் தொடர் ஒதுக்கீடு ஸ்பேஸ் வீணாகும் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். என்ன நடக்கும் தொடர் ஒதுக்கீடுல? ஒரு ஃபைலை பொறுத்த மட்டும் ஃபைல் ஒன்று எடுத்தோம்னா பிளாக் 1 பிளாக் 2 பிளாக் 3 வைப்போம். ஒரு ஃபைல் எடுத்தோம்னா ஒரு ஃபைல் வந்து தொடர் ஒதுக்கீடுல ஒரு பிளாக்குக்குள்ள ஸ்டோர் ஆகும். ஒரு பிளாக்குக்குள்ள இப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு பிளாக்ல தொடர்ந்து ஸ்டோர் ஆகும். இது ஃபைல் 1 ஃபைல் 2 வந்து நியூ இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். புதிய இதுல ஸ்டார்ட் ஆகும். மூலவும் வீண் விரயமாகும். ஸ்பேஸ் வீணடிக்கப்படும். இடைவெளி வீணாகும். அது சொல்ற வெளியக துண்டாக்கம் ஏற்படும். எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மென்ட் வெளியக துண்டாக்கம் ஏற்படும். வெளியக துண்டாக்கம் ஏற்படும். எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மென்ட் ஏற்படும். இடைவெளி ஸ்பேஸ் வீணாகும். அதாவது வெளியாக துண்டாகும். எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மென்ட் உருவாகும். ஏன் இப்போ ஃபைல் 1 வந்து இவ்வளவு சேவ் பண்ணிட்டு மிச்சம் இதுல புதுசா புதிய ஃபைல் வந்து புதிய பிளாக்லாம் சேமிக்கப்படும் தொகுதியில. இதுல வேற பிளாக்கில் ஃபைல் பிளாக்கில் தொடர்ச்சியா சேமிக்கப்படும். ஸ்டெப் புதிய ஃபைல் புதிய பிளாக் சேமிக்கப்படும். புதிய ஃபைல் புதிய பிளாக்ல சேமிக்கப்படும். இது இணைப்பு ஒதுக்கீடு வந்து எல்லா பிளாக்கிலும் சேமிக்கப்பட்டு அதன் பாதை ரெக் சேமிக்கப்படும். பாதை அல்லது கயிறு சேமிக்கப்படும். ஸ்ட்ரிங். இதே போல ஆனா அட்டவணை சேமிக்கப்படும். முக்கியமான விஷயம் எஸ்ஐக்கு வாரது ஃபைல் ஸ்டோர்ல இதை பார்த்து கொள்ளணும். என்ன ஃபைல் பிளாக்கில் தொடர்ச்சியா சேமிக்கப்படும். புதிய ஃபைல் புதிய பிளாக்கில் சேமிக்கப்படும். இதெல்லாம் அந்த ஸ்பேஸ் பிரச்சனை. இந்த ஃபைலை விரிவாக்கம் செய்யறதெல்லாம் கஷ்டமா இருக்கு. ஆனா இணைப்பு ஒதுக்கீடு இண்டெக்ஸ் ஒதுக்கீடும் வந்து எல்லா பிளாக்கிலும் சேமிக்கப்படும். ஃபைல் ஒன்று எல்லா பிளாக்கிலும் சேமிக்கப்படும். சேமித்து அதன் பாதை அல்லது கயிறு சேமிக்கப்படும். இங்க அதே போல அட்டவணையை சேமிக்கப்படும். எல்லா பிளாக்லயும் சேமிக்கலாம். இண்டெக்ஸ்ல எல்லா பிளாக்லயும் சேமிக்க இயலும். ஒரு ஃபைலை பொறுத்த மட்டுக்கு எல்லா பிளாக்குகளையும் சேமிக்கலாம். ரெண்டுல இணைப்புலையும் லிங்க் முறையிலையும் இண்டெக்ஸ் முறையிலையும் சேமிக்க இயலும். உதாரணத்துக்கு ஃபைல் 1 பொறுத்த மட்டுக்கு
நாம விடத்தையும் சேமிக்கலாம், விடத்தையும் சேமிக்கலாம், விடத்தையும் சேமிச்சு போட்டு அதுக்கு ஒரு இணைப்பு ஒன்று ஏற்படுத்தும். எந்த ஒரு பிளாக்லையும் சேமிக்கலும் இணைப்பு முறையிலையும் இண்டெக்ஸ் முறையிலையும் இணைப்பு முறையில இண்டெக்ஸ் முறையிலையும் எந்த ஒரு பிளாக்லையும் சேமிச்சு போட்டு அதுக்கு ஒரு லிங்க நாம இணைப்போம். இங்க பாருங்க, இதான் இந்த லிங்க் முறைக்கு உதாரணம். லிங்க்ல எந்த ஒரு பிளாக்லையும் வச்சுட்டு அதோட ரெக்கம் மட்டும், இது கயிறு என்று சொல்ற கயிறு அல்லது பாத் ரெக்கம் மட்டும் செவனும். இது லிங்க் முறை. இண்டெக்ஸ் முறை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல எந்தெந்த ரெக்ல வச்சிருக்கிற ஒரு இண்டெக்ஸ் அட்டவணை போகணும். இதை பத்தி நாம பார்ப்போம். இதுல கண்டினியூஸ் ஒதுக்கீடா இருந்தா இப்படிதான் ஒதுக்கீடு செய்யணும். ஒரு ஃபுல்லா அந்த பிளாக் இது ஒதுக்கீடு செஞ்சுட்டு தொடர்ச்சியா பிளாக்ல தொடர்ச்சியா ஒதுக்கீடு செஞ்சுட்டு அடுத்த புதிய ஃபைல புதிய பிளாக்ல ஸ்டார்ட் பண்ணணும். இப்படியே போகும். உதாரணத்துக்கு இப்போ இவ்வளவு வேஸ்ட், இதுல ஒன்றும் செய்ய இயலா, இவ்வளவு வந்து எம்டி அறியும் கண்டினியூஸ் ஒதுக்கீடா இருந்தா. ஆனா இண்டெக்ஸ் முறையில லினக்ஸ் முறையில எந்த ஒரு பிளாக்லையும் வச்சு போட்டு லிங்க் ஏற்படுத்தலாம். நம்ம ஸ்பேஸ் ப்ராப்ளம் வராது, எங்கேயும் சேமிக்கலாம், எங்கேயும் சேமிக்கலும். அதான் சொல்லிங்க, ஃபைல் பிளாக்கில் தொடர்ச்சியா சேமிக்கப்படும், புதிய ஃபைல் புதிய பிளாக்கில் சேமிக்கப்படும், எல்லா பிளாக்கிலும் சேமிக்கப்படும், அதன் பாதை கயிறு சேமிக்கப்பட்டிருக்கும். அப்ப நாம எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். எந்த பிளாக்லையும் சேமிக்கலன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம், எங்க ஸ்பேஸ் இருக்கும் அங்க கொண்டு ஸ்டோர் பண்ணுவோம். இண்டெக்ஸ் முறை இதே முறை, இணைப்பு முறை, ஆனா அதுக்குரிய ஒரு அட்டவணை போகணும், அவ்வளவு வித்தியாசம் லிங்குக்கும் இதுக்கும். ஆனா இதுல நன்மை என்னன்னு கேட்டா, தொடர் ஒதுக்கீடுல ஃபைல் சேமிப்பு வாசிப்பு நீங்க உடைச்சு எழுதலாம். ஸ்டோர் அண்ட் ரீட் இலகு வேகமானது, சேமிப்பு வாசிப்பு இலகு வேகமானது. இது கடினம் வேகம் குறைவு, வேறுக்கும் அதே தான் வரும். கடினம்னா டிஃபிகல்ட் இருக்கும், வேகம் குறைவா இருக்கும். ஒவ்வொரு பிளாக்லையும் வைக்கிறது டிஃபிகல்ட் தானே. தொடர்றதுக்கு மிகப்பெரிய நன்மை என்னன்னு கேட்டா, குயிக்கா ஃபைலை ஸ்டோர் பண்ணலாம், குயிக்கா சேமிக்கலாம், ஈஸியாவும் இருக்கும். ஆனா இணைப்பு ஒதுக்கீட்டுல டிஃபிகல்ட்டா இருக்கும், வேகம் குறைவா இருக்கும். அதே தான் இண்டெக்ஸ் முறைக்கும் வரும். இண்டெக்ஸும் இணைப்பும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். நம்ம அந்த மெத்தடை பார்க்கலாம்.
அது தொடரதுக்கீட்டுல ஃபைல் சேமிப்பு வாசிப்பு இலகு வேகமானது அரிக்கும். ஃபைல் விரிவாக்கம் தொடர்றதுக்குள்ள நன்மை அரிக்கும். இந்த தொடர்றதுக்குள்ள ஃபைல் இழக்கப்படாது, நோ லாஸ்ட். ஆனா இணைப்புல அந்த பாதை துண்டிக்கப்பட்டு ஃபைல் இழக்கலாம். இழப்பின்மை, இழப்பு வராது. ஃபைல் இழக்கப்படாது, நோ லாஸ். ஃபைல் லாஸ்ட் வந்து தொடர்றதுக்குள்ள இருக்காது. இணைப்பு ஒதுக்கீட்டுல ஃபைல் லாஸ்ட் இருக்கும். ஏன்னா இந்த ரெக் வந்து லாஸ்ட் ஆகலாம். இண்டெக்ஸ் முறையில இழப்பிரிக்க மாட்டோம். இதுல அட்டவணைக்கு நினைவகம் வீண்விரயமாகும். வீண்விரயம் ஆகாது. நோ வேஸ்ட் ஃபார் டேபிள், அதே போல ஆகாது, இங்க ஆகும். அட்டவணைக்குரிய மெமரி வந்து வீண்விரயம் ஆகும். அட்டவணைக்குரிய மெமரி வந்து வீண்விரயம் ஆகும். ஆகாது வந்து என்ன தொடர்றதுக்குள்ள இணைப்பதுக்குள்ளே ஆகாது. இண்டெக்ஸுக்குள்ள ஒரே ஒரு பிரச்சனை கேட்டா மெமரி டேபிளுக்கான இண்டெக்ஸ் அட்டவணைக்கா இண்டெக்ஸ் அட்டவணைக்கு நினைவகம் வீண்விரயம் ஆகும். இண்டெக்ஸ் அட்டவணைக்கு நினைவகம் வீண்விரயம் ஆகும். இங்கே இதுவும் வீண்விரயம் ஆகாது. சாரி, தொடர்புக்குள் ஆகாது, இண்டெக்ஸ் ஆகும். இண்டெக்ஸ் அட்டவணைக்கு நினைவகம் வீண்விரயம் ஆகாது, இணைப்பொதுக்குள்ளே ஆகாது, இண்டெக்ஸ்ல ஆகும். சும்மா சொல்றேன், இண்டெக்ஸ் அட்டவணைக்குன்னு நினைவகம் வீண்விரயம் ஆகாது, அதெல்லாம் சொல்றோம். தொடர் ஒதுக்கீட்டுல இண்டெக்ஸ் அட்டவணை இருக்காது, அதால அந்த வீண்விரயம் இருக்க மாட்டு. இணைப்பு ஒதுக்கீட்டுல இருக்காது, ஆனா இண்டெக்ஸ்ல இருக்கும். ஓகே, இந்த லீக்குள்ள கட்டாயம் பாடமாகுங்க. ஸ்ட்ரக்சர் கேள்விக்கு வரும். நீங்க மொத்தமா இது கம்பேர் பண்ணி படிக்கிறது ஈஸின்றதெல்லாம் போட்டிருக்கேன் நான். 3 மெத்தடையும் கம்பேர் பண்ணி ஞாபகப்படுத்தலாம். கம்பேரிசன் ரீதியா ஞாபகப்படுத்தலாம். என்ன நன்மை தீமைகள் இருக்கு. ஓகே, பாருங்க, தொடர்ச்சியான கோப்பு இடஒதுக்கீடு என்பதால் கருதப்படுவது யாரு? கண்டினியூஸ் ஃபைல் ஸ்பேஸ் அலோகேஷன் என்ன?
தொடர்ச்சியான கோப்பிட ஒதுக்கீடு என்பதால் கருதப்படுவது யாது? தொடர்ச்சியான கோப்பிட ஒதுக்கீட்டின் குறைபாட்டை எழுதுக. நிறையும் வீண் விரயம் ஆகும். தொடர்ச்சியான கோப்பிட ஒதுக்கீட்டின் ஒரு குறைபாட்டை எழுதுக. கேள்வியை பார்க்க நான் போர்டில் எழுதுறேன்னா இண்டெக்ஸ் முறை இண்டெக்ஸ் அட்டவணைக்கு ஒரு ஸ்பேஸ் வீண் விரயமாகும். இண்டெக்ஸ் அட்டவணைக்கு இண்டெக்ஸ் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவோம்ல, அந்த டேபிளுக்கு ஸ்பேஸ் வீண் விரயம் கண்டினியூஸுக்கு இல்ல. அப்படி கண்டினியூஸ் தான் வீண் விரயம், வேஸ்ட். சரியா? இண்டெக்ஸ் டேபிளுக்கு ஒரு ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகும். இண்டெக்ஸ் டேபிள் நாம அங்க சேமிப்போம். உங்களை பாருங்க, இப்ப நிறைய தானே இப்படி ஒரு இண்டெக்ஸ் முறையில இந்த 8ங்கிற கிளஸ்டர் இதானே 8ங்கிற கிளஸ்டர் இந்த நினைவகத்தை வச்சுக்கிறதுக்குண்டே பாவிக்கப்படும் இண்டெக்ஸ்ல. ஆனா லிங்க்ல அப்படி இல்லை. லிங்க் முறையில அப்படி இல்லை. லிங்க் முறையில ரெக்க மட்டும்தான் நாம சேவ் பண்ணுவோம், வச்சிருப்போம். கயிறை மட்டும் வச்சிருப்போம், எங்கெங்க சேமிக்க முடியும். பெனிஃபிட்டா நாம எழுதலையே, வேஸ்ட் ஆகுறதுலன்னா அழியும். கண்டினியூஸ்ல அந்த டேபிளுக்கு ஒரு வேஸ்ட் இல்ல. இது டேபிளுக்கு ஒரு கிளஸ்டர் ஒதுக்கணும். 8வது நம்பருங்கிறது இண்டெக்ஸ் முறையில என்னத்துக்கு பாவிக்கப்படுதுன்னா இந்த ஃபைலை சேமிக்கிறது பாவிக்கப்படுது. 8வது ஃபைலை சேமிக்கிறதுன்னு பாவிக்கப்படுது. இப்ப எனினும் சிடி ரோமில் ஒரு தொகுதி கோப்புகளை தேக்கி வைப்பதற்கு தொடர்ச்சியான ஒதுக்கீடு உகந்தது. அது ஏன்? நன்மையில உண்டக என்ன நன்மை? நாம இலகுவாக கோப்புகளை மிக இலகுவாகவும் விரைவாகவும் சேமிக்கலாம், வாசிக்கலாம். இணைந்த கோப்பிட ஒதுக்கீட்டு கோப்பின் சாதாரண தரவு உருப்படிகளுக்கு மேலதிகமாக ஒரு கோப்பு தொகுதியில் இருக்கும் வேறொரு தகவலை எழுதுக. என்ன இருக்கும்? அங்க கோப்பிட ரெக் இருக்கும். டிரெக்டரியில கோப்பிட ரெக் இருக்கும், பாதை. நான் பாருங்க, அந்த எங்க சேமிக்கப்பட்டிருக்கின்ற பாதை இருக்கும் அடைவுல டிரெக்டரியில. அப்ப அதுக்குரிய விடையை நம்ம போர்ட்ல எழுதுவோம். அப்ப நம்ம கேள்வி பார்ப்போம். ஸ்ட்ரக்சர்ல ஏக்கி முதலாவது விட ஏன் தொடர்ச்சியான கோப்பீடுன்னா என்ன? ஒரு ஃபைலினை புதிய தொகுதி பிளாக்கில் தொடர்ச்சியாக சேமித்தல், கண்டினியூவா சேமிக்கிறது தான் தொடர் ஒதுக்கீடுன்னு சொல்றோம். ஒரு ஃபைல் ஒரு கோப்போட ஒரு நியூ பிளாக்ல கண்டினியூவா சேமிப்போம். அதான் தொடர்ச்சியான இட ஒதுக்கீடுன்னா சொல்லி. இண்டெக்ஸ் முறை லினக்ஸ் முறை என்ன? லிங்க் முறையும். இண்டெக்ஸ் முறை லிங்க் முறைங்கிறது எந்த ஒரு பிளாக்லையும் வச்சு போட்டு எந்த பிளாக்லையும் சேமிச்சுட்டு அது ரெக்கப் பண்ணுவோம். இண்டெக்ஸ் முறை எந்த ஒரு பிளாக்ல வச்சுட்டு அந்த ரெக்குரிய ஒரு இண்டெக்ஸ் டேபிள பண்ணுவோம். சரி, அடுத்த தொடர்ச்சியான கோப்பிட ஒதுக்கீட்டு குறைபாடு என்ன? 2வது குறைபாடு நினைவக வெளி, மெமரி ஸ்பேஸ் அல்லது இடைவெளி வெளி எல்லாம் உண்டு வீணாகும்.
இது கோப்பின் ஃபைல் பருமனை விரிவாக்க முடியாது. cannot extension file size. தொடர்ச்சியான ஒதுக்கீடு இருந்த நன்மை என்ன? ஃபைலினை சேமிப்பது மிக வேகமானது, இலகு, ஈஸி டு ஸ்டோர் பண்ணலாம். தொடர்ச்சியான ஒதுக்கீடுல உதாரணத்துக்கு அவர் சிடி ரோம்ல தொடர்ச்சியான ஒதுக்கீட பாவிச்சா நன்மை இருக்கின்றது. சிடி ரோம்ல நம்ம தொடர்ச்சியான ஒதுக்கீடு என்ன இருக்கும்? ஃபைல்ல சேமிக்கிறது மிக வேகமா இருக்கும், இலகுவா இருக்கும். இந்த நன்மை தீமையை படிச்சிடணுமா 3 ஒதுக்கீட்டு முறைகளே? நாலாவது லிங்க் ஒதுக்கீட்டில் இருக்கிற ஒரு மேலதிக விஷயம் என்ன? கோப்பு இணைப்பு தொடர்பான பாதை ரெக்ரியும். கோப்பு இணைப்பு தொடர்பான பாதை காணப்படும் ரெக்ரியும். So path. பாதை பாதை பாத் பாதைன்னு சொல்றது அது ரெக்கு தமிழ் பாத்துன்னு பாத்துங்கிறது வழி இல்ல, பாதை. அந்த கயிறுன்னு சொல்லலாம், ஸ்ட்ரிங் கயிறுன்னு சொல்லலாம், அல்லது ரெக்கு. தமிழ்ல ரெக்க பாதைன்னு நம்ம மொழிபெயர்க்கணும். ரெக்குக்கு ஒழுங்கான தமிழ் இல்லை. கார் கோப்பு கார் ஃபைல் ஒன்றானது தொகுதியில் வைக்கப்பட்டுள்ள முகவரியானது பாயிண்டர் பின்வருமாறு இணைப்பு லிங்க் ஒதுக்கீட்டு காட்டப்பட்டுள்ளது. இதனை அடிப்படையாக கொண்டு வினாக்களுக்கு விடை அளிக்க. இது அட்ரஸ் வெளியால் இருக்கிற 012 -1ங்கிறது இதோட எண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த ஃபைல் எண்ட் ஆகுற இடம் பிளாக்ல, இந்த பிளாக்லாம் எண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இது 8.16 இதுல கார் கோப்பு ஃபைலின் முகவரியானது தொகுதியில் ஆரம்பிக்கும் இடம் யாது? பிளாக்ல ஆரம்பிக்கும் இடம் பிளாக்ல ஆரம்பிக்கிற இடம் 8ல ஸ்டார்ட் ஆகுது. 8ல இருந்து அதுக்கப்புறம் ஓர்டரா 10, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 16 16. -1ங்கிறது ஸ்டாப் பொசிஷன். இதோட ஸ்டாப் ஆகுறதுக்கு -1 நாம குறிச்சி காட்டுவோம். பிளாக்ல ஸ்டாப் ஆகுறதுங்கிறது -1 குறிச்சி காட்டுவோம். 8ல ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகுது. இந்த கார் கோப்பு வைக்கப்பட்டுள்ள முகவரி யாது? ஓர்டரா செல்லணும் 8, 10, 3, 16. -1 சொல்லிடுற அப்புறம் -1 மீனிங் அதோட நிறுத்தப்படுதுன்னு அர்த்தம். இந்த ரெக்கத்தான் அது ஸ்டோர் பண்ணி இடத்துல இருந்து இதுவரை இருக்குது.
8ல துவங்கி 16 வரைக்கும் 16ல -1 ஸ்டாப் ஆகுது. இந்த முறை இது சார்ந்த கேள்வி கட்டாயம் இருக்குமா? போன முறை நிறைய பேர் செய்யவே இல்லை அந்த கேள்வி. அடுத்த கேள்வி அதான். என்ன கமா கொடுக்குறான் நல்ல -16 -1 என 16 முகவரி கொடுக்கப்பட்டுள்ள நோக்கம் யாது? அது அந்த தொகுதியில உங்களோட ஃபைல் சேமிப்பு முடிவடையுதுன்னு அர்த்தம். அந்த தொகுதியில ஃபைல் சேமிப்பு முடிவடையுதுன்னு அர்த்தம். வெளியே கொள்ளுங்க. அடுத்த விட 16வது முகவரியில் பாயிண்டர் எழுதுங்க. இங்கிலீஷ் மீடியம் பாயிண்டர் முகவரிக்கு தமிழுக்கு பிரச்சனை இல்லை. 16 பாயிண்டர்ல கார் ஃபைலின் சேமிப்பு முடிவடைகிறது. வெளியே கொள்ளுங்க. விட போட்டுக்கு போறது சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டு. நீங்க எழுதி கொள்ளுங்க. 16 முகவரியில் தமிழ்ல முகவரின்றே செல்வோம் பாயிண்டருக்கு. இங்கிலீஷ்ல பாயிண்டர்னு சொல்லணும். 16 பாயிண்டரில் கார் ஃபைலின் ஸ்டோர் எக்ஸிட் ஆகுது. -1 என்ன மீனிங் தான் 16 முகவரியில் கார் ஃபைலானது சேமிப்பு முடிவடைகிறது. எழுதி கொடுங்க. வெளியே ஜன்னலை விட அடுத்த சி கேள்வி போன முறை பாஸ் பேப்பர் கேள்வி கொஞ்சம் குழப்பம் காணாம பாருங்க. நமக்கு இதுல எது பாயிண்டர் எது பிளாக்? 16 -1 என 16 முகவரி கொடுக்கப்பட்டுள்ள நோக்கம் யாது? 16 என்ன முகவரிகள் பாயிண்டர்ல கார் ஃபைலின் சேமிப்பகம் முடிவடைகிறது. அதான் -1 கொடுத்த ரீசன். இதுல எது பாயிண்டர்? இது ஃபெட் ஃபைல் சிஸ்டமா? ஃபெட் ஃபைல் சிஸ்டமா இருந்தாலும் நாம என்ன ஒதுக்கீடு வரும்? ஃபெட் ஃபைல் சிஸ்டத்துக்கு என்ன ஒதுக்கீடு வரும்? கட்டாயம் லிங்க் ஒதுக்கீடு. ஃபெட்டா இருந்தாலும் நாம மேற்கொள்ற ஒதுக்கீடு லிங்க். அதை தெரிஞ்சிருக்கணும். அப்ப இதுக்கு விட அளிக்கலாம். லிங்க் ஒதுக்கீடு ஃபெட் வந்து லிங்கை யூஸ் பண்ணும். இதோட பாயிண்டர் முகவரி. உள்ளுக்கு இருக்கிறது தொகுதியின் அடையாளம். உள்ளுக்கு இருக்கிறது தொகுதியின் அடையாளம் ஃபைல். இப்ப ஒரு வட்டின் தொகுதி பருமன் 4 KB ஆகும். ஒரு தொகுதியில பருமன் 4 KB. ஒரு குறித்த நேரத்தில் ஒரு தொகுதி 300 தொடங்குகிறது. இதான் ஒரு ஸ்டார்ட். தொகுதி வந்து 300 தொகுதி 4 KB. இது பாயிண்டரா? இதுக்கு தொகுதி சம்பந்தம் இல்லை. அதன் கோப்பு ஒதுக்கீட்டு அட்டவணையின் ஒரு பகுதிக்குள்ளே தரப்பட்டுள்ளது ஃபெட். இது maximum.py கோப்பின் தொகுதிகளை தருகிறது. கோப்பின் இறுதி தொகுதி -1ல காட்டப்பட்டுள்ளது. -1ல காட்டப்பட்டுள்ள -1 வந்து ஸ்டாப் பொசிஷன் ஆரம்பிச்சு இப்படி சேமிக்கப்பட்டு -1ல ஸ்டாப் பொசிஷன் அறி.
எஸ் 301. இப்ப நம்ம என்ன சொல்லிக்கிட்டா மொத்தம் இது வந்து தொகுதி நம்பர் பாயிண்டர். இங்க எது சேமிக்கப்படுது டிரெக்ட்ல 8ல இருந்து 16 சொன்னா பாயிண்டர் தான் சேமிக்கப்படும், பிளாக் சேமிக்கப்படுறல்ல. நடுவுல இருக்கிறது பிளாக் நம்பர் தானே, இது பாயிண்டர் நம்பர். பாயிண்டர் நம்பரை ஸ்டோர் பண்ணணும், பாயிண்டர் நம்பர் தான் ஸ்டோர் பண்ணணும். இது பிளாக் அடையாளம். இப்ப நமக்கு ஒரு பணி செயல்முறைமை கோப்பில் ஒரு தொகுதியை கண்டுபிடிப்பது அம்முறைமைக்கு உதவும் அக்கோப்புக்கான அடைவு நுழைவாய் சேமிக்கப்படும் முக்கிய எண்ணின் பெருமானத்தை எழுதுக. என்ன வரும்? 301 தான் அடையாளப்படுத்தும். விளங்காதா? எப்படி? அப்படித்தான்ல. எப்படி செல்லிங்களா? அப்ப 300ங்கிற தொகுதியில ஆரம்பிக்குது. இது தொகுதி. செல்றா தெளிவா. ஒரு வட்டின் தொகுதி பருமன் 4 KB. ஒரு குறித்த நேரத்தில் தொகுதி 300லிருந்து தொடங்காதன் கோப்பு ஒதுக்கீட்டு அட்டவணையின் ஒரு பகுதிக்குள்ளே தரப்பட்டுள்ளது. இது மேக்சிமம் டாட் பி. ஆனா ரெண்டுக்கும் ஒரே அட்ரஸ் போட்டு அமைப்புல அதான் கொஞ்சம் குழப்பு. ரெண்டுக்கும் ஒரே அட்ரஸ் போட்டா புல. இது நம்மளுக்கு வழியால இருக்கிறத பாருங்களேன். தொகுதியை விட்டு போட்டு பாயிண்டரை பாருங்க. இந்த 4 KB சொன்னா ஒவ்வொன்று 4 KB ஃபைல் சைஸ் என்ன? ஃபைல் சைஸ் வந்து 16 KB. ஃபைல் சைஸ் 16 KB. இது உள்ளுக்கு இருக்கிறது பிளாக் அட்ரஸ். 300வது பிளாக்ல இருந்து ஆரம்பிக்குதுன்னா இதை நாம டிரெக்ட்ல சேமிக்கும் போது எதை சேமிக்கும்? வெளியில் இருக்கிற அட்ரஸ் வந்து சேமிக்கும். -1 சேமிக்கல 8 3 7 16 தான் இருக்கும். அது கண்டுபிடிக்கிறது. எனவே நம்ம இப்ப 300வது தொகுதியில ஆரம்பிக்கிற ஒரு ஃபைலை எப்படி கண்டுபிடிப்போம்? 300வது ஃபைல்ல இருக்கிற எப்படி கண்டுபிடிப்போம்? பாயிண்டர் அட்ரஸ்ன்னு தெரியாதா? இதுல என்ன இது தொகுதி என்று சொல்றாரு. குறித்த நேரத்தில் தொகுதி 300லிருந்து தொடங்க அதன் கோப்பு ஒதுக்கீடு அட்டவணையின் ஒரு பகுதி கீழே தரப்பட்டுள்ளது. 300 304 -1ங்கிறது இறுதி கோப்பை குறிக்கும். மொத்தம் 4 பிளாக் பாவிக்கப்படுறதால 4 பிளாக்கும் 16 KB வரும். ஒரு பிளாக் வந்து எம்டி இருக்கு. அதோட அட்ரஸ் வந்திருக்க 300 301 302 இதான் பாயிண்டர். நான் மேலுக்கு நான் காட்டுறேன்னு. இந்த உள்ளுக்கு இருக்கிற இதான் 0 1 2 3 4ங்கிற காமன் பாயிண்டர் அட்ரஸ். இது எத்தனை பிளாக் இருக்கு? ஒரு பிளாக் 2 பிளாக் 3 பிளாக் 4 பிளாக் 5 பிளாக் 6 பிளாக் 7 பிளாக்கா பிரிச்சு ஒவ்வொன்றுக்கும் கிளஸ்டரா பிரிச்சிக்கார். ஆனா அட்ரஸ் இடும்போது 0ல இருந்து 20 அட்ரஸ் இடுவார். நான் பிளாக் அட்ரஸை காட்டுறல. பிளாக் அட்ரஸை நாம சேமிக்கிறல. சர்ச் பண்றது பிளாக் அட்ரஸை பாவிக்கிறல. ஈஸிக்காண்டி பிளாக்கா பிரிச்சு அதுக்குள்ள செக்டரா பிரிச்சிருக்கும். செக்டருக்கு தான் நம்பர் இடுவோம். இந்த நம்பரை பாருங்களேன் 0ல இருந்து 20 வரை. இப்ப இங்க உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது இதான் நம்ம பாயிண்டர் நம்பர் 300 301 302 303 304. இது பிளாக் நம்பர் உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஒரே நம்பர் போட்டா சிக்கல். அப்ப இந்த 300 தொகுதியில 300 தொகுதினா பிளாக். குறித்த நேரத்தில் தொகுதி 300லிருந்து தொடங்க அதன் கோப்பு ஒதுக்கீடு அட்டவணையின் ஒரு பகுதி கீழே தரப்பட்டுள்ளது. இதுல மேக்சிமம் டாட் py கோப்பின் தொகுதிகளை தருகிறது. அப்ப இங்க கேள்வி வருது, ஒரு பணி செயல்முறையோட மேக்சிமம் டாட் கோப்பில் ஒரு தொகுதிகளை கண்டுபிடிப்பதற்கு அம்முறைமைக்கு உதவும் அக்கோப்புக்கான அடைவு நுழைவாய் டிரெக்டில் இருக்கிறது. காட்டியார் டிரெக்டில் இருக்கிற முக்கிய சேமிப்பு என்னது? 301. 300 தொகுதி இருக்க மாட்டேன் பாயிண்டர் தான் இருக்கும். 301 வரும். ஓகே.
301 வரும். இதுல மேக்ஸிமம் டாட் py கோப்புக்கு மேலதிக திருத்தங்கள் செய்யப்படுகிற கொள்கை எக்ஸ்டென்ஷன் பண்றார், விரிவாக்கம் செய்கிறார், கரெக்ட் பண்றார். இதன் விளைவாக அதன் பருமன் 20 KB ஆகிறது. இந்நோக்கத்துக்கு பெட்டியில் தேவைப்படும் மாற்றங்கள் யாவை? பெட்டுண்டா லிங்க் முறையை பத்தி கதைக்கணும். 20 KB ஆகுறன்னு என்ன செய்யணும்? இப்போ 20 KB ஆகுறன்னா இந்த எம்டி ஸ்பேஸ் பாவிக்கப்படணும். ஏன் 16 KB இது மட்டும் தான் இந்த தொகுதி பாவிக்கப்படணும். 4 KBங்கிறது. அப்ப 304 இருக்கிற -1 வந்து 302க்கு மாறும். இதான் லாஸ்ட் இடமே 20 KB. இப்போ 304ல காணப்படுற -1ங்கிற இறுதி தொகுதி அடையாளம் 302ங்கிற வெற்றிட ஃபைலுக்கு மாற்றப்பட்டு அதுல ஃபைல் சேமிக்கப்படும். பேலன்ஸ் 4 KB. உங்களுக்கு விளங்கணும். -1 வந்தாலே இதை நாம சேவ் பண்ண மாட்டோம் இந்த ஸ்டோர்ல. சரியா? அதுக்குரிய விடை எழுதுவோம் போர்ட்ல. இந்த லிங்க் முறை ஒதுக்கீடு உங்களுக்கு தெரியாதா? இப்ப நான் ஃபைலை விரிவுபடுத்துறேன்டா. சில 2வது கூட்டல் எழுத போறோம். -304 எனும் -1 உள்ள தொகுதி 304 எனும் -1 உள்ள தொகுதி 302 எனும் வெற்றிட தொகுதிக்கு மாற்றப்பட்டு சேமிக்கப்படும். இந்த மாற்றம் தான் செய்யணும். என்னென்ன மாற்றங்கள் வருன்றார்? இப்ப 302 நாம பாவிக்கணும், வெற்றிட தொகுதியை பாவிக்கணும்னு சொல்லணும். 302 வெற்றிட தொகுதியை பாவிச்சோம்னு சொன்னா இறுதி ஃபைல் என்ன? -1 -1 வந்து 304க்கு 302க்கு மாறும். லாஸ்ட்டுக்கு உள்ள இது இல்ல, எந்த பிளாக்கையும் பாவிக்கலாம். லிங்க் ஒதுக்கீட்டுல எதையும் பாவிக்கலாமே. இப்போ 304 தானே இறுதி ஃபைல் இருக்கு. அவ ஃபைலை விரிவுபடுத்துறேன்னு என்ன செய்யணும்? 302க்கு -1 மாத்தணும். என்ன 304 ஃபைல் சேமிக்கும். அது நமக்கு அது என்ன அதுல பிளாக் நம்பர் ஒன்று பாவிப்போம். அந்த பிளாக் நம்பர் நமக்கு தெரியாது. அது நம்ம அதை செல்ல தேவையில்லை. அப்படி பிளாக்னா 302 வருமாகும். 302க்கு வருமாகும் பிளாக் நம்பர். அது நமக்கு தேவையில்லை. நம்ம இங்க அவர் எதிர்பார்த்த உங்கள்ட்ட என்னன்னு கேட்டா, உங்களை எதிர்பார்த்தது 302ங்கிற எம்டி இது பாவிக்கப்படும். 20 KB ஆகுறது என்ன 16 KBயானு இன்னொரு 4 KBக்கு அதான் இதுக்கு எம்டியா 302ங்கிற எம்டி பாவிக்கப்படும். -1 304 இருக்கிற -1 302க்கு மாறும். அதை மட்டும் சின்ன போகுது நமக்கு. நம்ம பிளாக் நம்பரை பத்தி கதைக்க தேவையில்லை நமக்கு. அது ஒரு அடையாளத்தை தான் தந்திருக்கார் பிளாக் நம்பர். நம்ம பாயிண்டரை தான் யூஸ் பண்ணணுமா? பாயிண்டர் நம்பர் தான் யூஸ் பண்ணணும். அது ரெண்டு இருக்கிறது ABCD வேற ஒரு பேர்ல போட்டிக்கலாம். B1 B2 B3 பிளாக் நம்பர் அடுத்த முறை தருவான்னு நினைக்கிறேன்.
நிறைய பிள்ளைகள் செய்யாம முட்டிக்குமே. இது உண்மையா இப்படி தந்திரிக்கணும். அதுலயே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி என் பிள்ளைகளுக்கு. பிளாக் நம்பரை இதை உண்மையா B1 மாறி போடுறானே, இது B4, இது B0 இப்படி தந்திரிக்கணும். தந்திருந்தா இந்த பிரச்சனை வந்துருக்காது. அதுக்கு 300 போட்டு இதுக்கு 300 போட்டோன்னே குழம்பிட்டு புள்ளில் கொஞ்சம். சரியா? சரிதானே? அடுத்தது பாருங்க, டி கர்லி கார்கோ போன்றானது தொகுதியில் வைக்கப்பட்டுள்ள முகவரியானது பாயிண்டர் பின்வருமாறு சுட்டி ஒதுக்கீட்டு காட்டப்பட்டுள்ளது. இது 8ங்கிறதுல இருக்கும். 8ல தான் 8ங்கிற கிளஸ்டர்ல தான் ஃபுல்லா அந்த ஃபைல் எங்க இருக்குங்கிறத சேமிப்போம். -1 2 -1 தான் 2 பிளாக்ல இது எக்ஸிட் ஆகுது. 2 பிளாக்ல சம்பந்தப்பட்ட எக்ஸிட் ஆகுது. 2 -1 வந்துச்சுன்னா 2 பிளாக்கு சம்பந்தப்பட்ட எக்ஸிட் ஆகுதா? பெரிய டீப்பா பார்க்க தேவையில்ல. இல்ல இந்த கேள்வி தவறுதலா வந்துட்டு இதை கட் பண்ணுங்க. இந்த கேள்வி தவறுதலா வந்துட்டு கட் பண்ணுங்க. 3வது கேள்வி வர மட்டும் 2 கேள்வி எழுதி. இப்ப இது என்னண்டா 8வது கிளஸ்டர்ல நம்ம இந்த இண்டெக்ஸ் டேபிள வச்சிருக்கோம். இதான் மீன் விரயம் ஆகும் சொல்றோம். 8வது கிளஸ்டர்ல பாயிண்டர்ல 8வது பாயிண்டர்ல இந்த எங்கெங்க இருக்குங்கிற இண்டெக்ஸ் டேபிள சேமிச்சிருக்கோம். இதான் அந்த மீன் விரயம் வரும்னு சொன்னோம். இண்டெக்ஸ் டேபிள் மீன் விரயம் வந்து இண்டெக்ஸ் அலோகேஷனுக்கு மட்டும் தான் இருக்கும். சரி, அப்ப இங்க எங்க ஃபைல் ஆரம்பிக்குது? எங்க ஃபைல் கார்கோப்பின் ஃபைலின் முகவரியான தொகுதியில் ஆரம்பிக்கும் இடம் எங்க? வெரி குட், 10. இப்ப விளையிடலாமா? கொஞ்சம் யோசிக்கணுமா? கொஞ்சம் சிக்கலானா நான் பெட்டியோட கஷ்டம் இல்ல. 10 ஓர்டரை சொல்லுங்க. 10 தந்திக்கிற ஓர்டர் 4 12 19. இங்க -1 தேவையில்ல. இங்க -1 வந்து எத்தனை பிளாக் சம்மந்தப்படுதுன்ற அர்த்தம். எத்தனை பிளாக்ல இது எக்ஸிட் ஆகுதுன்னு அர்த்தம். கார்கோப்பு சாரி கிழுது அந்த விட வரணும். இது 10 10 எங்கெங்க இருக்கு? 10 4 12 19. ஓ 8ங்கிற இண்டெக்ஸ். 8ங்கிற இண்டெக்ஸ் டேபிள். இண்டெக்ஸ் டேபிள் இருக்கிற பாயிண்டரா? அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 8ங்கிறது இண்டெக்ஸ் இருக்கிற இண்டெக்ஸ் டேபிள் இருக்கிற பாயிண்டர். 8ங்கிற கிளஸ்டருக்குள்ள இண்டெக்ஸ் டேபிள் சேமிக்கப்பட்டிருக்கும். 8ங்கிற கிளஸ்டருக்குள்ள இண்டெக்ஸ் டேபிள் சேமிக்கப்பட்டிருக்கும். சரி,
கேள்வி கட் பண்ணுங்க. அந்த குறியீட்டு ஒதுக்கீட்டின் அனுகூலம் 2 தருக. சுட்டி ஒதுக்கீட்டின் அனுகூலம் என்ன? நினைவக வீண்விரயம் ஏற்படாது. நினைவு வீண்விரயம் ஏற்படாது. ஃபைல்களை இலகுவா விரிவுபடுத்தலாம். ஃபைல் இழக்கப்படாது. ஃபைல் பாதை ரெக் வந்து துண்டிக்கப்படுவதன் மூலம் ஃபைல் இழக்கப்படாது. குறியீட்டு ஒதுக்கீட்டுற சவால் வந்து எப்போது இண்டெக்ஸ் அட்டவணைக்கின்ற ஒரு இடம் வீண் விரயமாகும். இண்டெக்ஸ் அட்டவணைக்கின்ற ஒரு இடம் வீண் விரயமாகும். இந்த டில டி கேள்வி என்ன? ஈக்குவலியில முதலாவதுக்கு விட கட்டாயம் இந்த அனுகூலத்தை பாடமாக்கி கொள்ளுங்க. நினைவக வீண்வரை ஏற்படாது. நோ மெமரி ஸ்பேஸ் வேஸ்ட். அடுத்தது கோப்பின் பருமனை விரிவுபடுத்தலாம். ஃபைல் சைஸை எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். அது பாதை ரெக் இழக்கப்படுவதனால் ஏற்படும் ஃபைல் இழப்பு ஏற்படாது. ஃபைல் லாஸ்ட் ஏற்படாது. பாதை ரெக் இழக்கப்படுவதனால் ஏற்படும் ஃபைல் இழப்பு ஏற்படாது. பாதை ரெக் இழக்கப்படுவதனால் ஏற்படும் ஃபைல் இழப்பு, ஃபைல் லாஸ்ட் ஏற்படாது. ரெண்டாவது வந்து இந்த இண்டெக்ஸ் அட்டவணைக்கு நினைவக வீண் விரயம் ஏற்படும். அந்த இண்டெக்ஸ் அட்டவணைக்கு ஏற்படுறதுதான் பெரிய ஒரு துரதிர்ஷ்டமா பார்க்கும். வேற பிரச்சனைகள் இல்லை. இல்ல அது எட்டுல வந்து ஃபைல் ஸ்டோர் ஆகல. 8ல அதுக்குரிய இண்டெக்ஸ் டேபிள் தான் வைக்கப்பட்டிருக்கும். 8ல அதுக்குரிய ஃபைல் ஸ்டோர் தான் வைக்கப்பட்டிருக்கும். 10ல தான் ஃபைல் சேமிப்பு ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த முறை இந்த கேள்வி போடலாம், இண்டெக்ஸ் டேபிள் கேள்வி. இந்த முறை இது பார்த்தா வாரமுறை இண்டெக்ஸ் தான் கேள்விக்கு இருக்கும் பாருங்க. நான் வேற மாடல் பேப்பர்லயும் வித்தியாசமான கேள்வி கொண்டு வரேன். கட்டாயம் அடுத்த முறை இண்டெக்ஸ் டேபிள் சார்ந்த கேள்வி ஒன்றையும் இண்டெக்ஸ் அட்டவணைக்கு நினைவு வீண் விரயம் ஏற்படும். அந்த ஈல 1ல 3வது பாதை ரெக் இழக்கப்படுவதனால் பாதை இழக்கப்படாது ஏற்படும் ஃபைல் இழப்பு ஏற்படாது. பாதை இழக்கப்படுவதனால் ஏற்படும் ஃபைல் இழப்பு ஏற்படாது. பாதை இழக்கப்படுவதனால் ஏற்படும் ஃபைல் இழப்பு ஏற்படாது. பாதை இழக்கப்படுவதனால் ஏற்படும் ஃபைல் இழப்பு எங்க வரும்? இது லிங்க் முறையில வரும். இண்டெக்ஸ் முறையில வராது. அதான் மிகப்பெரிய நன்மை. ஆனா துரதிர்ஷ்டம் இண்டெக்ஸ் டேபிளுக்கு ஒரு ஸ்பேஸ் வீண் விரயம் ஆகும். டி பார்ட் முடிச்சிட்டோமே. அது தேவையில்லை. இன்டர்னல் எக்ஸ்டர்னல் பிராக்மெண்ட் தேவையில்லை. எக்ஸ்டர்னல் பிராக்மெண்ட் தான் அந்த வீண் விரயம், நினைவக வீண் விரயம் ஏற்படுறதுன்னு தெரிஞ்சு. நினைவு வீண் விரயம் ஏற்படுறது தான் எக்ஸ்டர்னல் பிராக்மெண்டேஷன். இன்டர்னல் பிராக்மெண்டேஷன் கிளஸ்டருக்குள்ள வர பிரச்சனை. அது எல்லாத்துக்கும் வரும். அதை பத்தி நம்ம பார்க்க தேவையில்லை. கிளஸ்டருக்குள்ள வர
கிளஸ்டர் இப்போ ஒரு தொகுதி பிளாக் இல்லாம ஒரு கிளஸ்டருக்குள்ள சேமிக்கப்பட போகக்குள்ள சில நேரம் அரைவாசி சேமிக்கப்படும் தானே. அரைவாசி சேமிக்கப்பட்டா பேலன்ஸ் மிஞ்சும். இது இன்டர்னல் ஃப்ராக்மெண்ட் சொல்லும். உள்ளக துண்டாக்கம் உண்டு. அதெல்லாம் இப்ப நியூ சிலபஸ் தேவையில்லை. வெளியே துண்டாக்கம் மட்டும்தான். அது வெளியே துண்டாக்கம் தான் பொதுவா வெளியே துண்டாக்கங்கிறது தொகுதி ஃபுல்லா பேஸ்ட் ஆகுறது. அந்த பிளாக் பேஸ்ட் ஆகுறது, பிளாக்ல இருக்கிற ஃபுல் கிளஸ்டர் வேஸ்ட் ஆகுறது. அது நமக்கு என்ன செய்யும்? அதை ரெக்கமெண்டேஷன் செல்ல தேவையில்லை. அது வீண் விரயமாகுது. நியூ சிலபஸுக்கு தேவையில்லை. நியூ சிலபஸ் இவ்வளவு விஷயம் தான், நீ பார்த்தா போதும். ஓகே, எம்சிக்யூல 5வது எம்சிக்யூல 5வது இணைப்பு ஒதுக்கீடு தொடர்பான கூட்டுகளில் சரியானது. லிங்க் ஒதுக்கீடு தொடர்பான கூட்டுகளில் சரியானது. கோப்பின் பருமனை ஆரம்பத்தில் வரையறுத்தல் வேண்டும். கோப்பின் பருமனை ஆரம்பத்தில் வரையறுத்தல் வேண்டும். புல ஃபைல விரிவாக்கலாம். ஸ்டார்டிங்லேயே ஃபைல் சைஸை டிஃபைன் பண்ணணுமா? ஸ்டார்டிங்லேயே ஃபைல் சைஸை டிஃபைன் பண்ணணும். எங்க கண்டினியூஸ்ல ஆரம்பத்திலே ஃபைல் சைஸை தீர்மானிச்சிடணும். ப்ரோ ஃபைல் சைஸை கூட இல்லை. அது சிடி ரோமுக்கு சரி. நினைவு வீண் விரயத்தை தொடர்ச்சியான ஒதுக்கீட்டை விட குறைக்க முடியும். மெமரி வேஸ்ட குறைக்கலும். சரி, இணைப்பு தொடர்ச்சியா துண்டிக்கப்படாமல் காணப்படும். இல்ல, துண்டிக்கப்படலாம், லாஸ்ட் ஆகலாம். லிங்க் லாஸ்ட் ஆகலாம். அதான் அதுல ஒரு லிங்க் முறையில் உள்ள ஒரு பெரிய ஒரு குழப்பம். அதுதான் நம்ம இண்டெக்ஸ் முறைக்கு போனோம். கோப்பின் பருமனை அதிகரிக்க முடியும். அதிகரிக்கலாம், எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம், லிங்க்ல இண்டெக்ஸ்லயும் பண்ணிடலாம், கண்டினியூஸ்லாம் பண்ணிடலாம். இறுதி இடம் வரை கோப்பினை சேமிக்க முடியும். புல இறுதி இடம் வரை பெரிய ஒரு கைத்த பெருசா கட்டையிலாதே. கைத்த பக்கத்துல இருக்கிற பிளாக் எல்லாம் கட்டணும். ஓவர் பெருசா கட்டையிலாம். இண்டெக்ஸ் முறையில ஓகே, இறுதி இடம் வரை இண்டெக்ஸ் முறையில சேமிக்கலாம். இண்டெக்ஸ் ஓகே, இறுதி இடம் வரை இண்டெக்ஸ்ல சேமிக்கலாம். ஏன்டா அது நாம ரெக்க மட்டும் தானே, பாயிண்டரை மட்டும் தானே ஸ்டோர் பண்ற இண்டெக்ஸ் டேபிள்ல. ஆனா கைத்த பெரிய நீளமா கைத்த கட்டையிலாம். டீஃப்ராக்மெண்டேஷன் லிங்க்ல செய்யலாம். டீஃப்ராக்மெண்டேஷன் சாரி, லிங்க்ல செய்யலாம், இண்டெக்ஸ்ல செய்யலாம். டீஃப்ராக்மெண்டேஷன் இண்டெக்ஸ்ல இல்ல. மீள் ஒழுங்கமைப்பு இண்டெக்ஸ்ல. ஓ இல்லல. ஓகே, அப்ப 5வது விட 2வது அது 6வது வட்டு ஒருங்கமைத்தல். டிஸ்க் டீஃப்ராக்மெண்டேஷன் மூலம் ஒரு வட்டின் துண்டாக்கப்பட்ட கோப்புகளை ஒன்றொன்று ஒட்டி அமைப்பதாகும். வட்டு ஒருங்கமைத்தல் மூலம் ஒரு வட்டின் துண்டாக்கப்பட்ட கோப்புகளை ஒன்றொன்று ஒட்டி அமைத்தல். என்ன டீஃப்ராக்மெண்டேஷன்? நம்ம ஹார்ட் டிஸ்க்ல ஃபைல்கள் அழிக்கும் போது அஞ்சாவது ஆன்சர் 2வது. வட்டு ஒருங்கமைத்தல் மூலம் வட்டின் டீஃப்ராக்மெண்டேஷன் ஹார்ட் டிஸ்க்ல ஃபைல் அழிக்கும் போது நமக்கு அங்க துளைகள் உருவாகும், ஹோல் சொல்லுவோம். அடுத்த சேமிக்கையில அதை மீள் ஒழுங்கமைக்கிறது தான் டிஸ்க் டீஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவோம். இது லிங்க் முறையில ஏற்படும். இது லிங்க் தான் செய்யுமா? விண்டோஸ் எல்லாம் செய்வோம். விண்டோஸ் லினக்ஸ் எல்லாம் விண்டோஸ் லிங்க் முறையை தான் பாவிக்கும். விண்டோஸ் தான் ஃபெட் என்டிஎஃப்எஸ் பாவிக்கிறது. லிங்க் முறையில டீஃப்ராக்மெண்டேஷன் என்ன செய்வோம்னா, ஃபைல் அழிக்கும் போது அடுத்த
இடைவெளி ஏற்படும். அந்த இடைவெளியில ஃபைலை சேமிக்க இயலா. அந்த ஃபைலை அந்த இடைவெளியை மீள் ஒழுங்கமைக்கிறது தான் டிஸ்க் டீஃப்ராக்மெண்டேஷன் செய்யணும். இது லிங்க் முறையில கட்டாயம் செய்யணும். லிங்க் முறையில கண்டிப்பா செய்ய வேண்டியிருக்கும். மாற்றப்படல் என்பது முதன்மை நினைவகத்தின் அண்மையில் பயன்படுத்தப்படாத உள்ளடக்கங்களை வன்வட்டில் நகல் செய்து அந்நினைவகத்தை வேறு முறை வழிகளுக்கு கிடைக்க செய்ய நினைவக முகாமையாகும். தான் படிச்சோம். ஸ்வாப்பிங்கிறது நினைவகத்துல பயன்படுத்தப்படாத தயார் நிலை பிளாக் நிலையை நம்ம வேறு ப்ராசஸுக்கு முறை வழியில வேறு ப்ராசஸுக்கு கொடுக்குற சிஸ்டம் தான் ஸ்வாப்பிங். ஓகே, இது ஓகே. கோப்பு ஒதுக்கீடு அட்டவணை பெட் என்பது பணி செயல்முறை மீன ஒரு கோப்பில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள கொத்துக்களை கிளஸ்டரை காட்டும் படத்தை போன அட்டவணை ஆகும். சரி, என்ன அந்த ஃபெட் சிஸ்டம் என்டிஎஃப்எஸ் தான் என்ன கிளஸ்டர் எப்படி இருக்குங்கிறது, பிளாக் எப்படி இருக்கு, கிளஸ்டர் எப்படி இருக்குங்க காட்டுறது தான் நம்ம ஃபெட் அலோகேஷன் அடுத்தது என்டிஎஃப்எஸ் அலோகேஷன் அறியும். ஃபெட் கிளஸ்டரை தீர்மானிக்கிறால் தான் ஃபெட்டும் என்டிஎஃப்எஸும் அந்த ஃபார்மேட்டை எப்படி இருக்கு, இண்டெக்ஸ் ஒதுக்கீடு லினக்ஸ் ஒதுக்கீடுங்கிறது லிங்க் ஒதுக்கீடு ஃபெட் என்டிஎஃப்எஸ்க்கு வருது தானே. அந்த சிஸ்டத்தை தீர்மானிக்கிறாள் கிளஸ்டர் தீர்மானிக்கிறாள் ஃபெட் வந்து என்டிஎஃப்எஸ் தான் மேப் பண்றாள். அதுதான் ஃபார்மேட் செய்வோம். ஃபார்மேட் செய்யும் போது கிளஸ்டரை மாத்தலாம். ஃபெட் என்டிஎஃப்எஸ் மாறினா கிளஸ்டர் மாறும், கிளஸ்டர் அளவு மாறும். ஃபார்மேட் பண்ணும்போது கிளஸ்டர் அளவு மாறும். ஏண்டா ஃபெட் என்டிஎஃப்எஸ் பொறுத்து கிளஸ்டர் அளவு சைஸ் மாறுபடும். எனவே மூணும் வரும். இந்த 7வது சில விட பார்ப்போம். 7வதுல என்னென்ன பிரயோகங்கள் இருக்கு செல்ல படிக்கிறதுல. 7வது நல்ல கேள்வி உண்டு அப்ளிகேஷன். 7வது கேள்விக்கு என்ன விட வரும் ஆன்சர் பண்ணுங்க ஆகும்.
ஓ பாசுபர் கேள்விதான். பாருங்க, பயனர் ஒருவர் தனது தனி செயலி கணினியில் சிங்கிள் ப்ராசஸர் கம்ப்யூட்டர்ல விரிதாள் பிரயோகம் ஒன்றை தொடக்கி புதிய விரிதாள் ஒன்றை தயாரித்தார். விரிதாளுக்கு தேவையான விரிதாள் எக்ஸல் சீட் தேவையான சில தகவல்களை பெறுவதற்கு தரவுத்தள முகாமைத்துவ முறைமையை பயன்படுத்தி பெரிய தரவுத்தளம் ஒன்றை திறந்தார். பாசுபர்கள் எல்லாம் ஃபுல்லா பார்க்கணும் தானே, பாசுபர்கள் எல்லாம் ஃபுல்லா கட்டாயம் பார்க்கணும், தள்ளி மாறி வருமே. புதிய விரிதாள் ஒன்றை தயாரித்தார். விரிதாளுக்கு தேவையான சில தகவலை பெறுவதற்கு தரவுத்தள முகாமைத்துவ முறைமை பயன்படுத்தி பெரிய தரவுத்தளம் ஒன்றை திறந்தார். இப்ப ஒரு சிங்கிள் ப்ராசஸர்ல 2 சாஃப்ட்வேர் ரன் பண்ண என்ன நிலுவோம்? சிங்கிள் ப்ராசஸர்ல 2 சாஃப்ட்வேர் ரன் பண்ணா அதை நம்ம மல்டி ப்ரோக்ராம், நேர பகிர்வு, சந்தர்ப்ப நிலை மாறல் சொல்லுவோம். பெரிய 2 ப்ரோக்ராம், ஒரு சிங்கிள் ப்ராசஸர்ல 2 ப்ரோக்ராம் ரன் பண்ணா அது மல்டி ப்ரோக்ராம்னா கண்டென்ஸ் ஸ்விட்சிங், டைம் ஷேரிங், நேர பகிர்ந்து வந்தாலும் சரி, நேர பகிர்ந்தாலும் சரி, சந்தர்ப்ப நிலை மாறண்டாலும் சரி, மல்டி பல்நரலாக்கம்னாலும் சரி, அவர் பெரிய தரவுத்தளம் ஒன்றை திறந்தார். ஏன் இந்த பெரிய தரவுத்தளம் வந்து ஒரு பெரிய ஒரு பிக் சைஸ் டேட்டாபேஸா இருந்தா கட்டாயம் வர்ச்சுவல் மெமரி தேவைப்படும். பெரியங்கிறது வட்டம் போடுங்க, பிக் டேட்டாபேஸ். உங்களுக்கு தெரிய ஒரு லட்சம் டேட்டா இருக்கிற ஒரு டேட்டாபேஸை திறக்கிறதுக்கு நம்மளோட சாதாரண மெஷின்ல திறக்கிறதுக்கு 1 hour போகும். 1 hour போகும். அதாவது விரிதாளை பூர்ணப்படுத்திய பின்பு உடனடியாக அவர் அதனை சேமித்தார். சேமிக்கிறது, ரீநேம் பண்றது, இதெல்லாம் இதோட சம்பந்தப்பட்ட ஃபைல் மேனேஜ்மெண்ட சம்பந்தப்பட்டது. எனவே ஏபிசி ஆகிய எல்லாம் வரும். ஓகே, ஃபுல்லா வாய்ஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சிட்டோம். ஏன் வந்து கண்டென்ஸ் ஸ்விட்சிங், கண்டென்ஸ் ஸ்விட்சிங் இருக்கு, ஒரிஜினலா கண்டென்ஸ் ஸ்விட்சிங் இருக்கு. ஏன் எக்ஸல் சீட்டும் ஒரு சிபியூ உள்ள மெஷின்ல எக்ஸல் சீட்டும் டேட்டாபேஸ் ஒரே டைம்ல ரன் ஆகுது. ஏன் வந்து பிரவீன் எக்ஸல் சீட்டும் டேட்டாபேஸும் ஒரே டைம்ல ரன் ஆகுது. சொல்றாரு பாருங்க, விரிதாள் பிரயோகம் ஒன்றை தொடக்கி புதிய விரிதாள் ஒன்றை தயாரித்தார். எக்ஸல் சீட்டு தயாரிக்க விரிதாளுக்கு தேவையான சில தகவலை பெறுவதற்கு தரவுத்தள முகாமைத்துவ முறைமையை பயன்படுத்தி பெரிய தரவுத்தளம் ஒன்றை திறந்தார். டிவிஎம் மெஷின் திறக்கார். ஒரே டைம்ல 2 சாஃப்ட்வேர் என்ன வேணும்? கண்டென்ஸ் ஸ்விட்சிங் கட்டாயம் வேணும்.